the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் எப்போ முடியும் அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லப்படும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைடன் போய் ட்ரம்ப் வந்தா உடனே முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த தியரி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் தேர்தல்ல போட்டியாளர்களுக்குள்ள நேரடி விவாதம் வரும். அப்படி நேரடி விவாதம் வரும்போது முன்னாள் பிரசிடென்ட், இன்னாள் பிரசிடென்ட். அப்ப அந்த இடத்துல காரசாரத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா பைடனுக்கு மைலேஜே எடுக்க முடியல. ட்ரம்ப் ஒட்டுமொத்த மைலேஜையும் எடுத்துட்டு போயிட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொந்த கட்சி சொல்லல, அமெரிக்க மக்கள் சொல்லல, மற்ற உலகத்துல உள்ள மக்கள் சொல்லல. பைடன் கட்சியே சொல்லுது. பைடனை மாத்திட்டு வேட்பாளர் வேற போட்டுருவோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. அப்ப அங்க அவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா இங்க யுத்தம் நிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான கல்லாக்கற்றல்ல ஜெலன்ஸ்கியே வெற்றிகரமா ஈடுபட்டு அவரோட பயணத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு போயிட்டார். 2-3 நாள் ஆச்சுல, எங்கேயோ கடத்திட்டு போயிருப்பார். ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா நினைக்குது. காரணம், ஆப்கானிஸ்தான்ல இப்படிதான் பொத்துன்னு விட்டு ஓடினாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும் சிரமமா போயிருச்சு. தப்பிச்சு வந்த விஷயம் உள்ளூர்ல வெடிக்காம, அதாவது அசிங்கப்பட்டு வந்ததை உள்ளூர்ல வெடிக்காம காப்பாத்தி வச்சிருக்கிறதே பெரிய விஷயமா மாறிப்போச்சு அந்நாட்கள்ல. ஆனா இங்க உக்ரைன் யுத்தம் அப்படி கிடையாது. நேரடியா அமெரிக்க இன்ட்ரெஸ்ட்ல நீ செயல்படுற அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எவ்வளவு காலமா பத்த வச்சுக்கிட்டு இருக்கார்கள். இப்ப அமெரிக்கா ஓடிட்டு நம்ம கையை தூக்கி நின்னோம் அப்படின்னா அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிருங்கிற பயத்துல ஐரோப்பா தலைவர்கள் இருக்காங்க. இது நாள் இருந்த பயத்தை காட்டிலும் இப்ப குளிர் ஜுரம் வர அளவுக்கு பயம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. சரி, இவ்வளவு தூரம் நிலைமை முத்தி போகும்போது கடைசியா பைடன் செஞ்ச ஒரு வேலை இப்ப வினையா வந்திருக்கு. யாருக்கு? அமெரிக்காவுக்கே வினையா வந்துருச்சு. கடைசியா மனுஷன் என்ன சொன்னாரு? கடைசியா மனுஷன் சொன்னது, வாடகை இராணுவத்தை இறக்க போறோம் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் ரஷ்யா போட்ட மிரட்டல்ல வாடகை இராணுவம்லாம் நீங்க பாட்டு தப்பா நினைக்க கூடாது. துப்பாக்கி ஏந்திட்டுலாம் சுட போறது இல்ல. டெக்னிக்கல் சப்போர்ட், மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் அப்படின்னார்கள். அதுக்கு தான் 1 டஜன் நாட்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கார்களே, இறங்குச்சு தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா திருப்பியும் அறிக்கை விட்டுச்சு. ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரையும் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் அறிக்கை, அந்த அறிக்கைக்கு எதிர்வினையா களத்திலையும் செயல் அப்படின்னு தான் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வடகொரிய வீரர்கள் இறங்க போறார்கள் அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. வடகொரியா வீரர்களோட திறமை, அவர்களோட எண்ணிக்கை, இது ரெண்டுமே இங்க பெருசு கிடையாது. ரஷ்யாவுக்கு ஆதரவா இன்னொரு நாடு உள்ளுக்குள்ள வருது. நேரடியா வீரர்களை அனுப்புது அப்படிங்கிறதா. உலக அரங்குல அந்தஸ்து இருக்கு இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி வரும்போது இதையே பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ரஷ்ய அதிபர் தயாரா இருப்பார். யாருக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கணுமோ கூப்பிட்டு ஆட்களை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்தாருன்னா நிலைமை மோசமாகி போயிடும். உதாரணத்துக்கு ஃபுல் சப்போர்ட் சீனாவுக்கு தைவான் விவகாரத்துல அப்படின்னு சொல்லி சீனர்களை உள்ள கூட்டிட்டு வந்து தோத்து போவாரு சீனர்கள் வந்தா. இருந்தாலும் ரஷ்ய பாலிசியே தனி. நீ ஒரு 30 லட்சம் பேர் அனுப்பு, இங்க அப்படியே விட்டுருவோம் உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்ற ஆட்கள். அதனால இந்த மாதிரி களம் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாயி போயிடும். ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் உலக போர் வெடிச்சிடும். அதை தடுக்கவே முடியாது. உக்ரைன் யுத்தத்துல வெடிக்காட்டியும் இப்படி ஒரு அணி சேர்ந்து ஒரு 2 நாள் கூட வேணாம், 24 மணி நேரம் வடகொரியா வீரர்கள் நேரடியாவே உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி உள்ளுக்குள்ள இறங்கி நின்று 24 மணி நேரம், அதுக்கப்புறம் உக்ரைன் யுத்தமே முடியுதுன்னே வச்சுக்குவோம். அப்படி முடிஞ்சாலும் இதே பேட்டர்ன் அடுத்து உலகத்துல எந்த மூலையில யுத்தம் நடந்தாலும் சரி, 2 நாடுகளுக்குள்ள இருக்காது. இன்னொரு நாடு உள்ளுக்குள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படையா வருவாங்க. ஒரு தடவை நடந்துச்சுன்னா அது சங்கிலி தொடர் மாதிரி நடந்து தான் முடியும். அது எந்த நிகழ்வா இருந்தாலும், பொருளாதாரமோ டிஃபென்ஸோ தனிநபருக்கு வரக்கூடிய பிரச்சனையோ எதுனாலோ ஒரு கண்டினியூட்டி இருக்கும். என்ன பெரிய சைனா இல்ல குட்டி சைனா அப்படிங்கிறதா இங்க மேட்டர். ஆனா உலக அரங்குல இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டினியூவா தான் பாயும். பல வருடங்களுக்கு பாயும், பல நாடுகள் சிதறும். ஆனா அதுக்கு மையமா செயல்படுறது எங்க? ஐரோப்பால. அதனால ஐரோப்பால மையமா செயல்பட்டா புயல் சுத்துறதுல ஐரோப்பா காலி ஆயிரும். இத பண்ணி வச்சுட்டு போறாரே இந்த ஆளு அப்படின்னு ஐரோப்பா தலைவர்கள் துடிக்கிறார்கள். ஆனா அமெரிக்காவுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அமெரிக்கா பல்வேறு இடத்துல இப்ப பிளாஷ் பாயிண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கு, ட்ரிகரை அழுத்தி வச்சிருக்கு. அந்த இடங்கள்லாம் இந்த ஃபார்முலா உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி நேரடியா வடகொரியாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவோட இழப்புகளை நீ கனெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் உன் வீரர்களை அனுப்பு,
இங்க வீரர்கள அனுப்பும்போது, அங்க பத்திக்கிச்சுன்னா, அதாவது வடகொரியால ஒரு சம்பவம் வந்துருச்சுன்னா, தாக்கு பிடிப்பியா? அப்படின்னு யோசிச்சுக்க அப்படின்னு அட்வைஸ் மாரியும் சொல்றாய்ங்க, மிரட்டுற மாரியும் சொல்றாய்ங்க. ஆக மொத்தம் வடகொரியா வீரர்கள் வரேன் அப்படின்னு சொன்னது வெளிப்படையா ரஷ்யாவும் சொல்லல, வடகொரியாவும் சொல்லல. நியூஸ் ஏஜென்சிகள் தான் இத பேசுறார்கள். ஆனா, அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுது. பெரும்பாலும் நியூஸ் ஏஜென்சிகள் பேசுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் எங்க இருந்து அமெரிக்காவுக்கு தகவல் வந்துச்சு, எப்படிப்பட்ட பாராமீட்டர்ல இவர்கள் சுத்தி வளைச்சு தாக்கப் போறார்கள்லாம் நியூஸ் ஏஜென்சி பேசும். இங்க அப்படியே உல்டாவா நடக்குது அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். இந்த பர்ட்டிகுலர் விவகாரத்துல கூட்டணி தலைவர்களும் பயந்துட்டார்கள். ஐரோப்பிய தலைவர்களும். ஏன்னா நீ பத்த வச்சுட்டு போயிருவ. ஊர் பூரா ஃபிளாஷ் பாயிண்ட்ட உருவாக்கி ட்ரிகர் பண்றது தான் நம்ம வேலை. அங்கெல்லாம் இப்படி கூட்டணி சேர ஆரம்பிச்சாங்கன்னா, கஷ்டம் நமக்கு தான் அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்கள் உளர ஆரம்பிச்சிருக்காங்க, பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர்களோட முழு ஃபோக்கஸும் உக்ரைன் யுத்தத்த முடிச்சுட்டு, திருந்தி நல்லவனா வாழ்றது கிடையாது. ஆப்பிரிக்கா பக்கம் பாயறது தான் ஐரோப்பா தலைவர்களோட முழு எண்ணம். ஐரோப்பிய நாடுகளோட முழு எண்ணம். அப்படி இருக்கும்போது, இவ்வளவு பெரிய பேக் ஃபயர் எல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி இந்த பக்கம் அமெரிக்காவும், உக்ரைன் யுத்தம் முடியப் போகுது. இன்னைக்கோ, நாளைக்கோ. ஆனா அடுத்தடுத்த ஃபிளாஷ் பாயிண்ட்டுகள் ட்ரிகரே தட்டியாச்சு. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு கூட்டணிய சேர்த்து விட்டோம்னா, அங்கேயும் இதே ஃபார்முலாவ தூக்கிட்டு வருவாய்ங்க அப்படிங்கிறக்காக, இத எப்படி உடைக்கிறது? தெரியல. ஏன்னா இது எதிர்பாராத ட்ரிகர் தான். இனிமே தான் திட்டங்கள் போடுவார்கள். அதுவரையும் வெயிட் பண்றதுக்கெல்லாம் அமெரிக்கா கிட்ட பொறுமை இல்ல. நேரடியா வடகொரியாவுக்கு மிரட்டல். ஆனா பதட்டத்தோட உச்சத்துல இருக்கிறனால 2 விதமான மிரட்டலையும் செய்றாய்ங்க. ஒரு பக்கம் இங்க இழப்புகள பார்த்துக்க, அப்ப நீ ஆட்கள அனுப்பிச்சா வெற்றி தோல்விய தாண்டி இழப்புகள் அப்படிங்கிறது கணிசமா இருக்கும். போருன்னு வந்தாலே கணிசமா தான் இருக்கும். அதே காலகட்டத்துல அங்கேயும் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நீ எப்படி சமாளிப்ப? உன்கிட்ட அவ்வளவு மேன் பவர் இருக்கா? அப்படின்னு மிரட்டுறதாக நினைச்சு அட்வைஸ போட்டாய்ங்க. மிரட்டலையும் அட்வைஸையும் சேர்ந்து அமெரிக்கா உருட்டுறது பார்க்கறக்கு ஆனந்தமா தான் இருக்கு. ஆனா, இந்த விஷம புடிச்ச பயலுக கிட்ட முழு நேரம், அதாவது ரவுண்ட் த கிளாக் யுத்தத்த பத்தியே சிந்திக்கிறாய்ங்கன்னு நினைக்கும்போது, பயமாவே இருக்கு. ஏன் அப்புட்ன்னா, முழு அளவு யுத்தத்த எல்லாம் உலகம் தாங்காது. என்னைக்குமே தாங்காது. 1ஆம் உலகப் போராகட்டும், 2ஆம் உலகப் போராகட்டும், இனிமேல் 3ஆம் உலகப் போர்ன்னு வந்தாலும், மிகப்பெரிய விலை ஒட்டுமொத்த உலகமும் தரணும். யுத்த களத்துல இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அதான் எதார்த்தமான உண்மை.